antioxidants. எதை எடுத்தாலும் ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்கின் எடுத்தா ஆன்டி ஆக்சிடென்ட், நியூட்ரிஷன் ஆன்டி ஆக்சிடென்ட், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வே ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன, இது வந்து யார் அதிகமாக சாப்பிடணும், எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்குது, யாருக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிறோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் என்னென்னா, தட்ஸ் நம்ம பாடியிலேயே ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு அன்ஸ்டேபிள் மாலிகுல். அது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு செல் மெட்டபலைசம் அண்ட் செல் லெவல் கம்யூனிகேஷன் அண்ட் இம்யூனிட்டி சிஸ்டமுக்கும் யூஸ் ஆகும். இது நல்ல விஷயந்தான். பட் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்ற மாலிகுல்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். லைக் ஒரு பேலன்ஸை மீறி போச்சுன்னா அது உடம்புக்கு சுத்தமாக நல்லதில்லை. அந்த ஸ்டேட்டை தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ஸ்மோக்கிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து வீக்கெண்ட் பார்ட்டி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்க, ஹெவி ஒர்க் அவுட்ஸ் 10 hours ஒர்க் அவுட் எவ்ரி டே புஷ் பண்ணுறீங்க, கரெக்டான ஸ்லீப் இல்லை உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஆல்ரெடி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக சில சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது என்னென்ன சிம்டம்ஸ்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.